ஹாய், வெல்கம் டு விஜிஎம் வியூஸ். திஸ் இஸ் சந்திரமோகன். இன்றைக்கி டாபிக் பார்த்துட்டா மற்ற விஷயங்கள்லாம் போயிடலாம். இன்றைக்கி நல்ல ஒரு டாபிக் என்னென்னா நாட் வியரிங் சீட் பெல்ட். ஸோ கார் ஓட்டுறவங்களுக்கு தான் இது முக்கியமாக. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஓன் டிரைவிங்கும் இருக்குது, டிரைவர் வச்சும் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ சீட் பெல்ட்டுன்றது நமக்கான சேஃப்டிக்காக கொடுக்கறது. நிறைய பேர் வந்து இப்போ எப்படி நம்ம டூ வீலரில் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது 90% வந்து அது கம்மியாகிடுச்சு. இன்ஃபேக்ட் 95க்கு மேலேயே இருக்கும். எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கலாக உள்ள சுற்றுறவங்க மட்டும்தான் ஹெல்மெட் இல்லாமல் சுற்றுவாங்க. ஸோ மெயின் ரோடில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பண்ணும். அதே மாதிரி தான் கார் ஓட்டும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோ இல்லை நீங்கள் வந்து இதுக்காக போகும்போது கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் வந்து போடணும். இன்ஃபேக்ட் பேக் சைடில் பில்லியனில் உட்காந்துருக்கிறவங்க கூட வந்து போடணுன்னு தான் வந்து ரூல்ஸு. மெயினாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் டிரைவரை தவிர பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் கூட வந்து கண்டிப்பாக வந்து போட்டாகணும். ஸோ நம்ம லைஃப் வந்து ரொம்ப முக்கியம் பாஸ். ஸோ வியரிங் சீட் பெல்ட் வந்து சேஃப். ஏன்னா இப்போ வர நிறைய நியூ கார்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் பேக்குன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகி காப்பாற்றணுன்னா நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த ஏர் பேக் வந்து இதாகும். இன்கேஸ் நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அது உங்கள் உயிரை காப்பாற்றாது. ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்றைக்குமே வந்து சீட் பெல்ட் காரில் போகிறீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸில் போனீங்கன்னா கூட நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடுங்கன்னு டிரைவர் கண்டிப்பாக சொல்லுவார். ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன். ஸோ போடுறது வந்து உங்களுடைய சேஃப்டி. ஸோ லைஃப் ரொம்ப முக்கியம் பாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட், இன்றைக்கி இங்கிலீஷ் வேர்ட் அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச். சேஞ்சுன்னா தமிழில் வந்து மாற்றம். தட் இஸ் டு பிகம் டிஃப்ரெண்ட். சேஞ்சுன்றது வந்து எல்லா விஷயத்துலேயும் நமக்கு வந்துட்டு தேவைப்படுறது. ஒரு மாற்றம் வந்து ஒரே ரொட்டீனாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இல்லைன்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மாற்றம் வந்து மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளை வந்து இப்போ அப் டு டேட் ஆகிக்கணுன்றதுக்கான அர்த்தம் தான் இது பேசிக்காக. ஸோ நம்ம அந்த காலத்தில் இருந்தே நம்ம ஏதோ ஒன்று பழசாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம், எந்த விஷயமா இருந்தாலுமே. ஸோ அதிலேருந்து இப்போ வந்து நியூவாக வந்திருக்கு. அதில் வந்து நிறைய மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. ஸோ அதில் ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. சரி, நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் அந்த சேஞ்ச் பண்ணி நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த உடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் யூ வில் லேர்ன் ஆன் தி கோவில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுதான் சேஞ்சுன்ற அந்த ஒரு இது. அண்டு நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட 2011 வந்துட்டு ஹையஸ்ட் எவர் அதை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு. 85% போலிங் டேர்ன் அவுட் வந்து ஆயிருக்கு. சரி, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு காரணம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 6 crores வந்து இருந்தது, ஆனால் போலிங் வந்து 4 crores வந்து நடந்தது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு 78-75% அந்த மாதிரி தான் வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு டிவியில் வந்துட்டு எவ்ரி ஹவருக்கு, அதாவது 10 o'clock 11 o'clockன்ற மாதிரி வந்துட்டு ஹவருக்கு வந்துட்டு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி போடும்போதே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நேற்று வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போலிங் ஆகிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது எப்படி நம்ம தான் எடுத்துக்கலாம். ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து May 4th அன்றைக்கி தான் ரிசல்ட், அப்போ அன்றைக்கி தான் வந்து தெரிய போகுது. ஸோ ஒரு நல்ல மாற்றம் இதுக்குமே வந்து அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லது தான். இப்போ அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து நடந்தது. அங்கேயும் வந்துட்டு இதோட பெட்டராக 92% வந்துட்டு போலிங் வந்து நடந்திருக்குன்ட்டு நியூஸ் வருது. ஸோ இன்னிலேருந்து திரும்ப மோடிஜி அப்புறம் அமித்ஷாஜி எல்லாம் வந்து பரப்புரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னிலேருந்து அடுத்த பேலன்ஸ் இருக்கிற கான்ஸ்டியூன்சிக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரே ஷார்ட்டாக முடிச்சது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்.
அப்புறம் நேற்று ஒரு நல்ல விஷயமும் நடந்தது. நம்ம சிஎஸ்கே வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுவும் 5 டைம் சாம்பியன்ஸ் வந்து 2 பேருமே வந்து மும்பையும் சரி சிஎஸ்கேவும் சரி அந்த இதை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். இது வந்து 6th டைமாக வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து வின் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ஹை மார்ஜினில் வின் பண்ணியிருக்கோம். 104 நம்ம வந்து அவ்வளோ ரன்ஸில் நம்ம வந்து வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கோன்றது நல்ல இதுவாக இருக்குது. சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவருடைய ஃபார்மை நல்லா இது பண்ணிகிட்ருக்காரு. ஈவன் தோ பேட்டிங் ஆர்டரில் வந்துட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபயரிங் இல்லை, கொஞ்சம் லோ ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கம்மியாக தான் இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இதுதான். ஸோ May 4th வரைக்கும் எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் வேர்ல்டு நியூஸில் அப்படின்னு இப்போ இந்தியா நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் ஷேர்ஸ் வந்து பயங்கர டவுனு. ஏன்னா யூஎஸோடைய இது காரணம், ஈரானுடைய இது காரணத்தினால என்ன ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் வந்துட்டு பேரல் 106 வரைக்கும் போயிடுச்சு $. ஸோ விலை அதிகமானதுனால இப்போ ஏற்கனவே நான் 13ஆம் தேதி கேஸு புக் பண்ணேன். இப்போ வரைக்குமே இன்வாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணல. எப்போ அது க்ரியேட் பண்ணி எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாருக்குமே இப்போ இது வந்து பிரச்சனையாக இருக்குது, ஈரானோட இந்த சண்டை. அதனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்துட்டு பயங்கரமாக அதோடைய ரெஃப்ளெக்ஷன் தெரியுது. கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து டவுன் இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அது ரொம்ப பாதிக்குது நம்மளுடைய இந்தியாவோட இதில். அண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூல் ப்ரைஸஸ் வந்துட்டு ஏறுமா அப்படின்றது ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஸ்கஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் 2 வீலர்ஸ் கார் ஓட்டுறவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா எப்போ வந்தாலும் ஏற்றலாம். மேபி இந்த எலெக்ஷனுக்காக ஹோல்ட் பண்ணாலும் இந்த ரிசல்ட்டுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை வேண்டாம் ஏற்றணும்னு நினச்சி ஏற்றினாலும் ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃபியூல். அண்ட் எல்பிஜி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண தான் முடியும். நம்ம என்ன தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன இது வருதோ அதுதான் வந்து அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ பழைய நிலைமைக்கு வரணுன்னா இந்த ஈரானுடைய இது நிறுத்தினா மட்டும்தான் வந்து நடக்கும் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் பற்றி பேசிட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் டே ஃபார் அனிமல் லெபரட்டரிஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இது ஒரு புதிய விஷயமாக இருக்கும். எனக்குமே அது வந்து ஒரு புதிய விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா இந்த டே வந்து எதுக்கு ரேஸ் பண்ணுறாங்கன்னா அவேர்னஸ் ரேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எத்திக்ஸ் ஆஃப் அனிமல் டெஸ்டிங். ஸோ அதுக்கான அவேர்னஸ்க்காக. ஏன்னா நிறைய அனிமல்ஸை வந்துட்டு நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுறோன்ற இதில் வந்துட்டு அன்எத்திக்கலாக நிறைய பேர் இது பண்ணுறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எத்திக்கலாக வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டே தான் இன்றைக்கி. ஸோ அதுதான் வேர்ல்டு டே ஃபார் அனிமல் இன் லெபரட்டரிஸ். அப்புறம் ஹீட்டு பாருங்கள், எனக்கு இவ்வளோ வேர்த்துட்டு இருக்குது. ஏன்னா ஃபேன் போட்டோன்னா அந்த இது நான் பேசுகிற சவுண்டு வராதுன்றதுக்காக. கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே வேலூரில் 40 டிகிரிக்கு மேலே தாண்டி இருக்குது. ஸோ சென்னை 38 டிகிரி. இன்னும் 4 நாளில் வந்துட்டு இதே இதுதான் இருக்கும். ஸோ பெட்டர் வந்துட்டு வயசானவங்க 11 to 3 4 o'clock வரைக்குமே நீங்கள் வந்து வெளியே போகாதீங்க. வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அப்படியே வெளியே போனீங்கன்னா கூட அடிக்குவேட்டாக வாட்டர் வந்து குடிங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதத்தை கடக்கும்போது அடுத்த மாதம் இன்னும் வந்து பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த இன்றைக்கோட இது. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. லைக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 9 minutes போயிட்டுருக்கு இப்போ நான் பேசுகிறது. ஷார்ட்ஸில் பாருங்கள், வீடியோ வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். தேங்க்யூ. From BGM Views, this is Chandra Mohan signing off.